சரளி வரிசைகள் கர்நாடிக் மியூசிக்ல முதல் பாடம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சிலர் சரளி வரிசைகள் வெறும் ஆரம்ப கட்ட பயிற்சிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய இசையியல் மற்றும் அறிவியல் ரகசியம் இருக்கு அப்படின்னு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. சரளி வரிசைகள் நம்ம ஏன் பாடணும், இது பாடும்போது நம்ம குரலுக்கும் மூளைக்கும் நடுவுல ஏற்படுற மாற்றம் என்ன, அது மட்டும் இல்லாம ஆழமான மரபு ரீதியான மற்றும் அறிவியல் ரீதியான பின்னணி என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும், வீடியோஸ் பார்த்தே கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. என்னோட சேனலோடைய பேஜ் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெய்ப்ஸோ, நான் உங்க ஜெய்ஷ்மா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி கர்நாடிக் மியூசிக் பேசிக்ல இருந்து உங்க கம்ஃபர்டபிள் டைம்ல ஆன்லைன் கிளாஸ் மூலமா கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்றோம். சரளி வரிசைகள் அப்படின்னா என்ன? சரளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரளி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். இதுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னா நேரடியான, எளிமையான அப்படின்னு பொருள். சப்த ஸ்வரங்கள் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது 7 சப்தம்னா 7 ஸ்வரங்கள் இருக்கு. இந்த 7 ஸ்வரங்களை தான் நம்ம பாடுறோம் இல்லையா. அப்ப ஸ்வரங்கள் பாடும்போது ச ரே க மா, ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் நம்ம நடுவுல டிராவல் பண்றோம் இல்லையா, அந்த கேப், அதாவது ஒரு ஸ்வரத்துல இருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு நடுவுல எவ்வளவு கேப் விடணும் அப்படிங்கிற அந்த தூரம் என்ன அப்படிங்கிறத நம்ம குரலுக்கு புரிய வைக்கிறது, சொல்லி கொடுக்கறது தான் இந்த சரளி வரிசைகள்.